கிராமத்துல வரதராஜ பெருமாள் கோவில் 10 நாள் திருவிழா வர்றது. அப்ப இந்த குழந்தைக்கு 3 வயசு. அம்மாவோட கையை பிடிச்சிருந்து கோவிலுக்கு போறார். போறச்சு அங்க ஒரு அழகான பொம்மை கடை, நிறைய பொம்மைகள்லாம் வச்சிருக்கா. அங்க ஒரு குட்டி கிருஷ்ணன் பொம்மையை பார்த்த உடனே இருக்கு ஆசை, எனக்கு அந்த பொம்மை வேணும்ட்டு அடம் பிடிக்கிறான். அம்மா சொல்றா, என்னடா நீ சும்மா இரு, இதை போய் ஏன் கேட்டுட்டு இருக்க நீ, வான்ட்டு இந்த குழந்தைய நடக்கிற மாதிரி அப்படியே நிக்குது, கண்ணுக்குட்டி நிக்கிற மாதிரி. சில டைம்ல கண்ணுக்குட்டி இழுத்தா வராது, 4 கால போய் அப்படியே நிற்கும். அப்படி அந்த கடைக்காரர் பாக்குறாரு, சின்ன குழந்தை, இவனுக்கு பொம்மை கொடுக்காம நான் என்ன பெரிய காசு. அங்கதான் மனித நேயம் வந்து அந்த குழந்தை, அம்மா குழந்தை அழிச்சுட்டு வாமான்ட்டு அந்த குழந்தை கிட்ட குட்டி கிருஷ்ணனுடைய பொம்மை கொடுக்குற. அந்த குழந்தைக்கு அபரிதமான சந்தோஷம், ஒரு துள்ளி குதிச்சு நம்ம அவங்க அம்மாவோட போறது. போயிட்டு திருவிழா பார்த்துட்டு வரைச்சு இந்த கடைக்காரர் காத்துட்டு இருக்கார். அம்மா அம்மா ஒரு நிமிஷம் வாங்கோங்கிறார். என்ன உங்க குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லை, அந்த குழந்தை கையெடுத்து கண்ணில் ஒட்டின்னு முத்தா கொடுக்குறார். தங்க கை பாருங்க, எல்லாமே 10 நாளுக்கு வேண்டிய சரக்கு கொண்டு வந்தேன், 2-3 மணி நேரத்தில் வித்து கொடுத்து, எனக்கு புரியாத புதிதா இருக்கு, என் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது, இவன் கை தங்க கை, இவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். சோ அந்த அப்பேற்பட்ட ஒரு விசேஷமா, அது எப்படி நம்ம குருஜி 4 வயதிலேயே தங்கம்மா அங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரத்னானந்தா அவங்க அப்பா அழிச்சுட்டு போவார், இந்த குழந்தைக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். எங்கடா கண்ணு உட்காரு, பார்த்தாய பிரதிபோதிதாம் அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிற. நம்ம தலைவர் பகவத்கீதை முழுச வருஷம் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், ஸ்லோகம் பை ஸ்லோகம். அந்த மாதிரி புரியவே ஸ்டாப், உனக்கு யார் சொல்லித்தாந்தா தெரியல, தானா வருது. சோ இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய வினோதங்கள், நம்முடைய பாரத பண்பாட்டு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விசேஷம். அப்படி அந்த குழந்தை அப்படி வளர்றச்சு அவங்க அப்பா தவறிடுறார் சின்ன வயசுலயே. அப்போ தாத்தா மறுபடியும் தன்னுடைய வள்ளூர் கிராமத்துக்கு மரகத்தை அழிச்சுட்டு போயிட்டு அங்க தன் பேரனோட நல்லா வளர்த்துட்டு வர்றார். அப்போ அவங்க சித்தப்பா, அவர் சித்தப்பா இருந்து ராமசாமி ஜோசியர், அவர் சொல்றார், நான் படிக்க வைக்கிறேன் குழந்தைய அப்படின்ட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கிறார். பையனுக்கு படிப்புல நாட்டமே இல்லை, எப்ப பார்த்தாலும் அம்பாள் கோயில் சுத்தின்னு இருப்பான், தியானம் பண்ணிட்டு இருப்பான், கண்ணு மூடிட்டு இருப்பான். அவங்க சித்தப்பாவுக்கு பொறுக்கு இல்லை, யாருதான் பொறுக்கு, படிக்கிற வயசுல படிக்காம கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தே படி படி படி. இப்படியே அந்த பையனுக்கு 14 வயசாகி. அப்போ ரிஷிகேஷ்ல இருந்து பாலாஜி சுவாமிகள் அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த காஞ்சிபுரத்து வந்து அம்பாள் கோயிலுக்கு வர்றார். அப்ப இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, நேரா தடாலும் அவர் காலில் போய் விழுந்துடுறாரு, எனக்கு அம்பாள் தான் முக்கியம், எனக்கு தீட்சை கொடுங்கோ என்றப்போ பாலாஜி சுவாமிகள் அதிர்ந்து போயிடுவார். என்னடா 14 வயசு சின்ன பையனா இருக்கான், இவன் என்ன நம்ம போய் அம்பாளை சுத்திட்டு வந்து இவன் நம்ம காலில் வந்து விழுந்து தீட்சை கொடுங்கன்னா இவன் யாரு எனக்கு தெரியாது. அப்பா ஒண்ணு, எனக்கு தெரியாது, நீங்க தான் என்னோட குரு, எனக்கு தீட்சை கொடு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அது காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஒரு அனுகிரகமா நினைச்சுட்டு அவனுக்கு அங்கேயே தீட்சை தர்ற. உடனே அவன் சொக்காயை கழிச்சு போட்டு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு அங்கிருந்து சன்னியாசி அப்படின்னு அவனே டிக்ளேர் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு அண்ணியில இருந்து அவன் கடும் தவம் அங்கேயே இருக்கிறச்சு அந்த வருஷம் வந்து அவங்க அப்பாவுக்கு சிரார்த்தம் வர்றச்சு அவங்க அம்மாவும் ரொம்ப தீட்சையும் ரொம்பவுமே நோய்வாய்ப்பட்டு இருக்கச்சு. அப்போ அந்த ராமசாமி ஜோசியர் சொல்ற, டே உங்க அப்பாவுக்கு சாதண்டா நீ தாண்டா பண்ணணுங்கிற. நான் சன்னியாசி ஆயிட்டேன், எனக்கு எந்த பந்தங்களும் கிடையாது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். படவா படிக்கத்தான் இல்லை, ஒழுங்கு மரியாதை ஏதாவது பண்றிய, உன்னை என்ன பண்றேன் பார், ஒழுங்கு மரியாதையை வீட்டு விட்டு போகாம இங்கே இரு, அப்பாவோட சாதனை முடிவு வைக்கிட்டு அவரை ரூம்ல போட்டு பூட்டிடுறார். சாதனை நடக்கிறது. சித்தப்பாவுக்கு ஒரு அது கட்டி காதலியாவது கேட்கட்டுமே, அவன் பின்னவை கொடுக்க காட்டின்னு சாதெல்லாம் முடிஞ்சிட்டு குழந்தை சாப்பிட்டுட்டா அப்படின்னு திறந்து பார்த்தா ரூம்ல அவர் காணும். என்னடா எங்க போயிட்டான், ஊர்லாம் தேடுறாங்க, அவன் கிடைக்கிறதே கிடையாது. கடைசியில் ஒருத்தர் சொல்றாரு, அவர் காவேரி பாக்கத்துல, இதுல நம்ம ஊர்ல நடந்ததுக்கு என்ன தெரியணும், இங்க இருந்து வேலூர் பரவடியில காவேரி பாக்கம், காவேரி பக்கம் சிவன் கோயில் உட்கார்ந்துட்டு இருக்க. உங்க சித்தப்பாக்கு சமாச்சாரம் சொல்றாங்க, உங்க பையன் காவேரி பாக்கம் சிவன் கோயில் இருக்கா, இவர் திபின்னு வர்றாரு, அங்க காண வர பார்த்தா திண்டிவனம் சிவன் கோயில உட்கார்ந்துட்டு இருக்காரு, சில பேர் சொல்றாங்க. இப்படியே வந்து அவனுடைய அழுக்கு சட்டை இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் அப்படின்ட்டு எல்லாமே அவனை தூட்டுறாங்க. அதுதான் முக்கியம். உலகத்துக்கு ஒத்து வராதம் போனப்ப நீ டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். எல்லாரையும் போலையும் படிச்சுட்டு வேலை பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்து இருந்தா யூஆர் நார்மல், அதர்வைஸ் யூஆர் அப்நார்மல், தட் இஸ் யுவர் பிராண்டட். அது உலக இயற்கை, அது வேற விஷயம். அப்போ போலூர்ல இவர் போறச்சே திடீர்னு எல்லாருமே வந்து இவனை பைத்தியமா ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கேயோ போய் கை நீட்டுவாரு, கொஞ்சம் சாதம் போட்டா சாப்பிடுவாரு, போய்கிட்டே இருக்கும்.
அப்போ திடீர்னு ஐயோ விட்டோபா போறான், விட்டோபா போறான், விட்டோபா போறான்னு வானத்தை பார்த்து கத்துவாரு. என்னடா விட்டோபா சுவாமிகள்ட்டு மிக பிரதிச்சு பெற்ற ஒரு சித்தர் கோடூர்ல இருக்க. இவர் சொன்ன ஒரு 5வது நிமிஷம் அவங்களுக்கு சமாச்சாரம் செய்தி வருது, விட்டோபா சுவாமிகள் சமாதி நிலை அடைந்து விட்டார். அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரே ஆச்சே, இவர்கிட்ட ஏதோ இருக்கு. அப்போ அந்த வயசு பையன் வந்து 18 வயசு சேஷாத்ரி சுவாமிகளுக்கு. இந்த சின்ன பையன் கிடையாது, இவர் ஏதோ இவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அன்னில ஒரு மரியாதையை நடத்த ஆரம்பிப்பார். இவருக்கு மரியாதையும் தெரியாது, அவமானியம் தெரியாது. குரு சொல்லுவாரோ, நீங்க சேவை பண்றச்சே யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் garlands as well as brick bags. அந்த நிலைக்கு போறச்சு இவர் அடுத்தது திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலையில் அவர் கால் வச்சது 1889ஆம் ஆண்டு. அவருக்கு 19 வயசு. அன்னிலிருந்து அவர் திருவண்ணாமலை மலையை கிரிவலம் பண்ணிட்டே இருப்பார். உடனே வேலை அவர் மாய் வந்து அம்பாளுடைய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிட்டே இருக்கும். யாரையும் பக்கத்துல சேர்க்க மாட்டார், சில பேரை மட்டும் சேர்ப்பார். அவர் கேட்பார், சுவாமி அம்பாள் பேர் சொல்லிட்டே இருக்கீங்களே, இப்படியே சொல்லி. ஆமா, எத்தனை கோடி முறை சொன்ன எனக்கே தெரியாது, அது அம்பாள் தானக்குள்ள இருக்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆனந்த விகடன்ல பரணிதரன் அப்படின்ட்டு அருணாச்சல மிகவின் அற்புதமான ஒரு சீல் எழுதியிருந்தார் 1980 அவர் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் படத்தை காஞ்சி மகா பெரியவாரிடம் போய் கொண்டு கொடுக்குற, சுவாமி திருவண்ணாமலைக்கு போயிருந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு, உங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு இந்த படத்தை கொண்டு வந்தேன். பெரியவாத வாங்கிட்டு கண்டு ஒத்திப்பார். இவர் நிலை எனக்கு என்னைக்கு அம்பாள் கொடுப்பா தெரியலையே, இந்த உடம்பு நலிஞ்சின்னு இருக்கு, இந்த மகாத்மா அடைஞ்ச அந்த அற்புதமான ஐக்கியமான அந்த நிலைய அம்பாள் எனக்கு கொடுப்பா தெரியலையேன்ட்டு அவர் கண்களை தண்ணி வருது. காஞ்சி மகா பெரியவர்கள் கண்களை தண்ணி வந்து அன்னைக்குதான் எல்லாருமே பார்க்கிறேன். அப்போ சேஷாத்ரி சுவாமியோட நிலையை யோசிச்சுப்பார். சாட்சாத் காமாட்சி அம்மனாவே ஆயிடுற அவர் வந்து அவர் எப்பவுமே இந்த திருவண்ணாமலையில நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல கம்பத்து இளையனார் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்கு. அங்கதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் கம்பத்தில் காட்சி அளித்தது. இதெல்லாம் நீ பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து அந்த கோபுரத்தை பார்த்துட்டே இருப்பார், திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை. அப்போ ஒருத்தர் வர்றார், வந்து சாமி பசிக்கிட்டு போல் இருக்கு, அவர் பொட்டலத்துல இட்லி எல்லாம் கொடுப்பார். இவர் இட்லி ஒரு வாய் விண்டு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தெளிப்பாங்க. அந்த ஆளு கோவம் வந்து, டே மனுஷா, காசு கொடுத்து இட்லி வாங்கி கொண்டு கொடுத்துட்டு இருக்கேன், நீ பாட்டு பிச்சு பிச்சு போட்டு இருக்கியே, இதுக்கு வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கலாமே. நில்லுடா, தேவதைகள் கேட்கிற, பூத கணங்கள் கேட்கறது, அவெல்லாம் பசியில் இருக்கா, கொடுக்காம இருக்க முடியுமோ? பூதங்களாவது தேவர்களாவது யாருக்கு அதுல பூ சுத்துறேன், நம்ப மாட்டியா, படவா எங்க வா அப்படின்னு எழுது அவன் நெத்தில கை வச்சிருவார். ஆஜ்ஞால பார்த்தா நாக்க நீட்டுக்கின்ற கோர ரூபமா அந்த பூதங்கள் இட்லியை சாப்பிட்டு இருக்கும். தேவர்கள் அந்த இட்லியை வாங்கிப்பாங்க. இவர் சேஷாத்ரி சுத்தி சுத்தி வருவாங்க. அந்த ஆள் அலறிடுவார். மறுபடியும் கீழவா, உன் கண்ணுக்கு தெரியலன்னு இல்லைன்னு சொல்லாத, படவா தெரிஞ்சுக்கோ, உன்னால முடிஞ்ச அப்படின்னா வாயா பொத்திட்டு போ அப்படி திட்டி அனுப்பிச்சிடுவார். அவன் விட்டா போறா சாமின்னு ஓடி போயிடும். ரொம்ப பிரக்கியாதியா சேஷாத்ரி சுவாமிகள் அந்த திருவண்ணாமலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவர் எது தொட்டாலும் தொடங்க, எல்லா இட்லி கடைக்காரங்க, பொம்மை கடைக்காரங்க, மளிகை கடைக்காரங்க எல்லாம் கடையை திறந்து வச்சுட்டு இருப்பார். பகவான் நம்ம கடலை இன்னைக்கு பாதங்கள் படாதா, என்னைக்கு அவர் பாதம் படுறதோ அணிந்து வியாபாரம் ஓகம் பிச்சுக்கிட்டு போகும். இது நடைமுறை. இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலையில சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் ரமணாசிரமம் பக்கத்துலயே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல 1896ஆம் ஆண்டு ரமண மகரிஷி அருணாச்சலத்துக்கு வர்ற அண்ணாமலைக்கு வந்து அவர் பாதாளலிங்கத்துல நீங்க அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா முதல் மண்டபத்திலேயே பாதாளலிங்கம் இருக்கு. அந்த படிக்கட்டு கீழே இறங்கி போகும். அங்க அவர் தவம் இருக்கார். அவர் நிஷ்டை, அதாவது என்ன சொல்றது, நிர்விகல்ப சமாதியில் இருக்கச்ச அவர் மேல இந்த கரையான்கள் எறும்புகள் கடிச்சு கடிச்சு கட்டி போனார். அப்போ ஒரு நாள் இவர் திபின்னு ஓடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கும் இவருக்கும் 7 வயசு வித்தியாசம். ரமண மகரிஷிக்கும் சேஷாத்ரி சுவாமிக்கும் 7 வயசு வித்தியாசம். அண்ணன் தம்பின்னு கூட சொல்லலாம். ஆனா அருணாச்சல சேஷாத்ரி சொல்வார், நான் தான் அம்மா, அவன் என் பையன், அவன் முருகப்பெருமான், நான் தான் அவனை பாத்துக்கணும். திபின்னு ஒரு பையன், என் பையன் எங்க இருக்கான், அவனை காப்பாத்து, என் பையன் எங்க இருக்கான், அவனை காப்பாத்துக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய வக்கீல் அவர் பேர், அவருக்கு கொண்டாந்து இவர் வெளியே பார்த்தா அவர் உள்ள பாதாள லிங்கத்துல அப்படியே குரு தொலைஞ்சு போயிருக்கார். முதல்ல ரமண பகவானை வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சு அவர் வந்து பிராமண சுவாமி, இவன் பிராமண சுவாமின்னு சொல்லுவார். அன்னைக்கு ரமண மகர்ஷி பிராமண சாமின்னு பேர் வந்து அவருக்கு கொண்டாந்து கொடுத்து அவருக்கு மொட்டை அடிச்சு குளிப்பாட்டி அந்த குளத்துல இவர் பக்கத்திலேயே அவருக்கு ஊட்டி விட்டு அன்னைக்குதான் அவர் மேல வீர்பாட்டி இங்க இருந்தா இருக்குன்னு சொல்லி சுஷ்ரூஷை பண்ணுவாங்க.
அப்புறம் ரமண பகவான் விருப்பாட்சி கோயிலுக்கு போவார். அப்படி ரமண பகவானை முதல்ல அடையாளம் கண்டு இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் நம்முடைய அற்புதமான சேஷாத்ரி சுவாமி. அவர் இயற்றிய அற்புதங்கள் வினோதங்கள் நாள் கணக்கில் சொல்லிட்டே போலாம். ரொம்ப 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 அதுக்கு முடிவே கிடையாது. இதுல முக்கியமானது என்னன்னா, வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் மிக மிக பெரியவர். அவர் அப்ப சின்ன பையன். சேஷாத்ரி சுவாமி பார்த்தா ரொம்ப இஷ்டம். அவர் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. படவாங்கவா, உன்னோட இந்த முருகப்பெருமான் லைன் நீ நன்னா பாடுற, திருப்புகழ் பாடிண்டே இரு, அதுதான் உன்னுடைய ஜீவிதம். அப்போ அது அப்படியே வேத வாக்க எடுத்துட்டு ஏக தந்தி அந்த இதுல திருப்புகழ் சுவாமிகள் அருணாச்சலத்திலிருந்து நம்ம வள்ளிமலை காட்பாடி பக்கத்துல இருக்கு, வேலூர் காட்பாடி, அங்கதான் தன் வாழ்நாள் முழுக்க இன்னைக்கும் வள்ளிமலையில திருப்புகழ் சுவாமிகள் ஆசிரியர். அப்பயே ஒரு முக்தி அடைந்தார். ஆக இப்படி வாழ்ந்து அற்புதமாக இந்த உலகத்திற்கு ஞானத்தை கொடுத்து கடைசியில் அவர் தன்னுடைய 59வது வயது 4th January 1929 1929 முக்தி அடைந்தார். அவர் சொன்னார், இந்த பூத உடல் மறைந்தாலும் சூட்சும உடலில் இருந்து நான் அனைவரையும் வழி நடத்துவேன். அது சாட்சாத்தா நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். நம்ம அருணோட தாத்தா மேல திடுதுப்புன்னு வருவார். அவர் தாத்தா சாதாரண கிட்ட அந்த பாக்கியம் ரொம்ப பெரிய பாக்கியம் கிடைச்சு. அது நம்ம அருண் மூலமான கிடைச்சது. அது இந்த ஜென்மத்தினுடைய மிகப்பெரிய பாக்கியம், நான் செஞ்ச பாக்கியம். அவரு குரல் மாறிடும். கெட்டியா கையை பிடிச்சிட்டு அவர் பாட்டு பேசிட்டே இருப்பார், நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் மறுபடியும் வந்துடுவார். அது போல சேஷாத்ரி சுவாமிகள் அது நிறைய எல்லாருமே மகா ஞானிகள், முக்காலமும் உணர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள் வாழும் இது காலத்தில் இருந்தவர் ரமண மகரிஷி. அதுல திருவண்ணாமலை போனீங்கன்னா நெவர் மிஸ் இட். ரமண மகர்ஷி ஆசிரம் பார்த்துட்டோம், பக்கத்திலேயே சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரம், ஜீவ சமாதி. அங்கெல்லாம் அவரோட வைப்ரேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். எத்தனையோ நம்ம கர்மாக்கள் அங்க நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் கூட நடக்கும் அடிக்கடி திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் அது அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அங்க அவருடைய பாதங்கள் பட்டைகள். அவர் சொல்லுவார் எல்லாருக்கும், மலையை சுத்தி வா. அது ஒண்ணுதான் அவருடைய அட்வைஸ். நீ மலையை சுத்தி வாடா. யாரு என்னைக்கு உபதேசத்தை போனாலும் மலையை சுத்தி வா அப்படிம்பார். அவர் ரமண மகரிஷியை கடைசி வரைக்கும் தன்னுடைய குழந்தையாக முருகப்பெருமானாக பார்த்துட்டா இருப்பார். ரமண மகரிஷி அவர் பார்த்து மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. எப்பவுமே 2 பேரும் கண்களால் தான் பேசிக்கொள்வாங்க, மௌனத்திலேயே இருந்தவங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த பூமியில பிறந்த நாம அனைவருமே மிக மிக பாக்கியசாலி. இது போல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி சன்னதியினுடைய அந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, இந்த பெரிய இது இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நீங்க போனீங்கன்னா இன்னைக்கும் சேஷாத்ரி சுவாமிகள் வம்சம் அங்க இருக்கு. அதுவும் அருண் பிரியா மூலமா தான் நான் போயிட்டு அவளை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. எல்லாரும் போயிட்டு வந்தோம். மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஆக காஞ்சிபுரமும் சரி, வந்தவாசியும் சரி, செய்யாறுல அதிகார நந்தி, எப்பேற்பட்ட கோவில்கள் புண்ணிய ஸ்தலங்கள் மிக்க அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில பிறந்திருக்கும். நம்மளை குறைச்சு நினைக்கவே நினைக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல குருஜி நம்ம பக்கத்துலயா இருக்கிற. அப்ப அந்த வழித்தோன்றர்கள் இவாளெல்லாம் பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு குருஜியோடைய அருமையான நிழலில் நம்ம இருக்கும். சேஷாத்ரி சுவாமி கல்லுட்டு எறிவார், தனக்கு பிடிக்க காட்டி கல்லால் அடிப்பார், போடான்னு. ஆனா நம்ம குருஜி எப்பேற்பட்டவள வாங்கோ இஸ் யுவர் ஹோம், உன் வீடுன்ற பார்க்க முடியுமா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. ரமண மாதிரி சைலண்டா இருப்பார், சேஷாத்ரி சுவாமி கல்லு விட்டு எறிவார். இது மாதிரி இருந்த ஒரு இத்தனை மகா ஞானிகள் நடுவுல காஞ்சி கோமிட்டு போயிட்டே அவன் ஆசீர்வாதம் பண்ணுவார், சில பேரோட தான் பேசுவார். குருஜி வந்தவா போறவா எல்லாரையும் இழுத்து வச்சு வாடாமாவனே கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆக கிரியா எந்த நிலையிலையும் நம்ம குருஜியோட கனெக்டடா இருக்கணும்னா முக்கியமா நம்ம சாதனை பண்ணணும். கம் வாட் மே, டூ ஆர் டை, கிரியா பண்ணுங்க. அடுத்தது சாதனா, சத்சங், ஒருமித்த மனதை உடையவர்களாக இறைவனின் புகழை பாடுங்கள், இறைவனை பற்றி பேசுங்கள். சேவா, நம்மால் இயந்ததை நம் போல்தான் அனைத்து உயிர்களும் என்று அனைத்து உயிர்களுக்கும் நம்மால் நம்முடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் முடிந்த நல்லதை பண்ணுங்க. நம்ம கையை காலை நீட்டிக்கிட்டு ஹாப்பியா உட்காந்துக்கலாம் வண்டியில. இழுத்து போய் நம்ம சேர்க்க வேண்டியது அவர் வேலை. ஏன்னா அவர் கவர் ப்ராமிஸ், யூ ஆர் வெரி சேஃப் இன் மீ, ஐ ஷல் see that you reach your goal. இதை விட எங்க சார் கிடைக்க கலியுகத்துல? இதை மிஸ் பண்ணவே பண்ணாது. அது போல நம்ம எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமியில இருக்கணும் காட்டத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் என்னன்னு பார்க்கலாம்.
வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் ஹாப்பியா ஆனந்தமா இருக்கணும். நாம இன்னைக்கு பத்ம நாராயணன் அவங்களுடைய டாக்டருக்கு பர்த்டே. எல்லாரும் மனசார அவங்கள வாழ்த்தலாம்.